அத்தைக்கு கேர்ளா பாயான்னு கேட்குறாங்கண்ணா. கேட்குற கொஸ்டினுக்கு வந்து இவங்க கரெக்டா பலூன் மூலியமா மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். பேபியை நைட் ஃபுல்லா தூங்காம பாத்துக்கிறது தான் யாரு? ஸோ யார் வந்து பேபிக்கு ட்ரெஸ் எல்லாம் அழகா சூஸ் பண்ணுவோம்? வா, ஓகே, பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். எப்போ சாப்பாடு போடுவீங்க? பயங்கர சண்டை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வேகமாக வந்து அழுதுகிட்டே காமிச்சா. ஆமாம். அதுக்கப்புறம் இல்லை நம்பலை, நாங்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை டெஸ்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு திரும்ப டாக்டர்கிட்ட போய் அடுத்த நாளும் ப்ளட் டெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் முழுசாக சந்தோஷப்பட்டோம். இல்ல நீங்க எஸ்பெஷலி பாய் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? கீரிய ஃபுல் ஹேரோட பார்த்து மறந்துருச்சு எப்படி இருக்குன்னு. அதுக்காக பாயா இருந்தா கர்லிங் மண்டையோட எதிர்பார்த்தேன். ஏன்னா பாய் பேபினா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. சித்தப்பானா கொஞ்சம் கண்டிஷனா ஸ்ட்ரிக்ட்டா. I wish to see a mini Kritika. கிரிய டே தக்காப்பா நீ இவ்வளோ வேலை பண்ணிருக்கே, ஒன்னே விட நான் கூட பண்ணுவேன்றக்காக ஒரு பாய் வேணும். ரவுடி வெர்ஷன் ஆஃப் கிருத்திகாவை பாய் மூலமா பார்க்கணுங்கிறதுக்காக. எனக்கு பையன் இருக்கான், போய் புக் பண்ணலாம். பாத்தீங்களா, கிரியோட கேர்ள் வெர்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, அவங்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. கேர்ள் பேபினா எனக்கு பிடிக்கும். கேர்ள் பேபினா அல்கா இருப்பாங்க. கேர்ள் பேபினா நான் டால் ஸ்கூல்ல வராதான். அப்போ நல்லா கேரிங்கா இருப்பாங்க. டி அண்ட் கிருத்திகா have known them for more than 6 years. ரெண்டு பேருமே very protective and caring person. So they deserve a girl baby. பாத்தீங்களா, அறிவா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபியா தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஓகே, நல்ல பிள்ளையா, அறிவான பிள்ளையா இருந்தா ஓகே. அன்பா இருந்தா போதும். எல்லாருமே பலூன் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் போட்டுக்கோங்க. டேப் டேப் டேப், எல்லாருமே டேப் பண்ணிட்டே இருங்க. நல்லா டேப் பண்ணுங்க. நல்லா யாரோட பலூனும் கீழே வந்துடக்கூடாது. ஸோ நான் கேட்ச் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கேட்ச் பண்ணிடுவேன். சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள். மழை வருமா? மழை வரணுமா வரக்கூடாதா? எந்த ஊர் உங்க ஊரு? மீன் குழம்பா? ஐயோ, ரொம்ப டெம்ப்ட் ஆகுறீங்க. என்ன மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தீங்க? ரொம்ப க்ளோஸா இருக்காங்களா? ஏதாவது நீங்க 2 பேரும் செஞ்ச சைகை சம்பவம் ஏதாவது இருக்கா? அதை எப்படி மறக்க முடியுன்றீங்களா?
சொல்லுங்க, ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? நைட் என்ன பிளான்? என்ன பிளானா? அப்போ பிரகாஷ் ரொம்ப நல்லவர். பிரகாஷா ரொம்ப நல்லவர். எந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு? அரவிந்த் கூட நல்லவன் தான். அரவிந்த் அண்ணா கூட நல்லவங்களா? பரமா அதை விட நல்லது. அப்படியா? புகழ்ந்து தள்ளுறாங்களே. சரி, வேற யாரும் நல்லவங்க உங்க கேங்ல? நானே நல்லவனான்னு தெரியல. நீங்களே தெரியல. அவுட்டா. எப்படி என்ன டிஷ் நல்லா செய்வீங்க வீட்ல? வெற்றி எங்கடா போற நீ? ஐயோ, இன்னும் இவ்வளவு மிரட்டுறாங்க. நான் 2 ஸ்டெப் தள்ளி நிக்கிறேன். இல்லைங்க, ஓகே. உங்களுக்கு ட்ரெடிஷனல் லுக் பிடிக்குமா, இது பிடிக்குமா? டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கிரி வாய்ஸ்க்கு பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணும் எங்கள் குழந்த. கிரி வந்து பேசினா அது வந்து அப்படியே உள்ள ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஜாலியாக. ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற நேசந்தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசந்தனை காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை. நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி. என்னடா எட்ட மாட்டேங்குது. 2 hours later. அது ஒரு மாதிரி நிறைய பேசுறீங்க. வாங்க ப்ரோ, நிறைய கரண்ட் இருக்கு ப்ரோ. நீங்க வாங்க ப்ரோ. எல்லாம் வெளியே போங்க. எங்களுக்கு வேணும். எல்லாம் வெளியே போங்க. எல்லாம் பார்க்காதீங்கடா. இல்ல அவர் இருக்கட்டும். அவரோட கேமரா வச்சுட்டு கூட போலாம். அவரு சின்ன வயசுல கிரி பேர் வந்து கியூட் கிரி அப்படின்னு வச்சிருந்தாங்க. கியூட்டா ஒரு பொண்ணு பையனும். அதே மாதிரி எப்பயும் என்னைக்கும் சந்தோஷமா 2 பேரும் நான் சொல்றேன். பட் ஆஃப்டர் லாட் ஆஃப் திங்ஸ், ஆஃப்டர் 4 years இட்ஸ் அ குட் மூமெண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் திங். நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு சண்டை போட்டிருக்கேன். அந்த சண்டையை பற்றி கிரிக்கு குட்டியாக்கும் நல்லாவே தெரியும். அந்த கார் ஃபைட் நான் கண்டிப்பாக அதை ஞாபகப்படுத்துவேன். ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த விஷயம் சேர்ந்த சக்ஸஸ் திங். அவங்க 2 பேரோட ஜேர்னி வந்து ஒரு லாங் ஜேர்னியாக நான் பார்க்குறேன். லைக் பிகினிங்லேருந்தே அவங்க கூடயே இருக்கேன். இவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். பேபி ஷவர் வரைக்கும் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹோப் தே டெலிவர் த பேபி இன் குட் டர்ம்ஸ். தேங்க்யூ. பாப்பா எப்படி இருக்கீங்க? அம்மான்னு சொல்றதுக்கு முன்னாடி மாமான்னு தான் சொல்ல, சரியா?